நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 785வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடைச்ச கோவிலை பற்றி தான் நான் போட போகிறேன். இந்த ஸ்தலத்தை பற்றி 2018 நான் இந்தியாவுக்கு போயிருந்தபோது செய்தி ஊடக வாயிலாகவும் செய்தித்தாள்கள் மூலியமாகவும் இந்த ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சுட்டேன். இந்த ஸ்தலத்தில் நடந்த ஒரு அதிசயம் என்னன்னாக்க, 2018 கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த கோவிலில் இருந்த சந்திர தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு கிணத்துலேருந்து ஜலம் ரொம்ப பொங்கி வழிஞ்சது அப்படின்னு. சாதாரணமாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் திருவிசைநல்லூருங்கிற ஊரில் கங்கா தேவி பிரவாகம் எடுத்து வருவா. ஸ்ரீதர் ஐயாவாள் பிறந்த அந்த ஊரில், வாழ்ந்த அந்த ஊரில். அப்படி கேள்விப்பட்டு இந்த ஊரில் இப்படி நடந்ததுங்கிறத கேள்விப்பட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவை பார்க்கணுன்னு நினைக்கும் போதும் ஈசனோட அருள் கிடைக்காதபடியாக அந்த பக்கம் போக முடியலை. அந்த பகுதிக்கு போனாலும் இந்த கோவில் ஒன்றா திறந்திருக்காது, இல்லை ஏதோ சந்தர்ப்பத்தில் விடுபட்டு போச்சு. இந்த தடவை இந்தியாவுக்கு போயிருந்தபோது மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இந்த ஸ்தலத்தை போய் பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. கடைசியாக ஒரு வழியாக இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறமா இந்த கோவிலோட வரலாறை பற்றியும் கூட நான் வெறும் கங்கை பொங்கினது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச இதுவாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சது, கற்றுண்டது எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, சூரியனார் கோவில் ஆடுதுறை இருக்குது. அது பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தேன்னா கஞ்சனூர் சுக்கிரனுக்கு உண்டான நவகிரக ஸ்தலங்கள் போகிறவாளுக்கு அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த திருமாந்துரைங்கிற ஊர். இந்த திருமாந்துரைங்கிறது தேவார வைப்பு ஸ்தலம். ஞானசம்பந்தர் கஞ்சனூர் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து இந்த ஈசனை பாடியிருக்கார். செம்பனார் தருவேங்கை மல்கு காவிரி செழுங்கடல் அம்புணல் மலிமாந்துரை அமர் ஆதியை வம்பவிழ் மலர்பொழில் திருவாலவாய் உடையானை நம்பனை பரவுமின் அல்லல் நன்னல் நன்னுமே அப்படின்னு சொல்லி வைப்பு ஸ்தலமாக பாடியிருக்கார். காவேரி வடகரையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்றா இருக்குது. இது திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில். நாங்கள் போயிட்டு இந்த தடவையும் ஒரு சாயங்கால சந்தியா வேளையில் தான் போயிருந்தோம். அங்கே வேறு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் சொன்னார், ஐயர் வர்ற நேரம் தான்னபடியாக அங்கே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா ஒரு 10-15 நிமிஷத்தில் மாமா வந்தார். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பசங்கள்லாம் வந்திருந்தாங்க, சின்ன பசங்க. என்னத்துக்கு கோயிலுக்குள்ளே வராங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா, முதல் நாளைக்கு நடந்த மகா சிவராத்திரிக்கு போட்ட எலக்ட்ரிக்கல் வயரிங் எல்லாத்தையும், லைட் எல்லாத்தையும் காட்டணுன்ட்டு வந்திருக்கோன்னு சொல்லி அந்த பசங்க சொல்லும்போது தான் சிவராத்திரிக்கு முதல் நாள் அங்கே நாங்கள் வேறு கோவிலுக்கு போனதெல்லாம் அப்புறம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த கோவில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறவா, விருச்சிக ராசிக்காரா, ரோகிணி நட்சத்திரத்துக்காரா எல்லாரும் வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு. சந்திரன்கிறவர் மனசுக்கு காரணமானவர். அதே மாதிரி உடம்புல நோயின்ட்டு பார்த்தோன்னா தோல் சர்மம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் காரணமானவர். அப்படி இருக்கிறவா இந்த ஸ்தலத்தில் வேண்டிண்டு சுவாமியை தரிசனம் பார்த்துட்டு போனால் நிவர்த்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது சந்திர பரிகார ஸ்தலம்னே அங்கே வாசலில் போர்டு போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. எப்படி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லூருங்கிற ஊர் மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில்னு சொல்லி இருக்கிற மாதிரி, இந்த ஊருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு, அந்த சொல்லாடலுக்கு
ஏற்ற கோவில் இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே இருக்கிற சுவாமி அம்பாளை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த அந்த மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கம் நடந்ததுங்கிற வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அம்பாள் யோகாம்பிகா அம்பாள், சுவாமி அட்சயநாத சுவாமி அப்படின்ட்டு நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கார். வாசலில் கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறமா 3 நில கோபுரம் இருக்குது, பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம். அதை தாண்டி நம்ம போகும்போது அந்த வாசல் கிட்ட இருக்கிற அந்த இடத்துலையே கல்லில் பிள்ளையார் அதுக்கப்புறமா விஷ்ணு 2 பேரும் ஈசனை வழிபாடு பண்ணுற மாதிரி சிற்பம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னாக்கா ஈசன் அவர் கிழக்க பார்த்து இருக்கார். இந்த ஸ்தலத்தில் அம்பாள் சுவாமிக்கு வலது பக்கத்தில் அதே மாதிரி கிழக்க பார்த்துட்டு இருக்கா. அது கல்யாணத்துக்கு முந்தின கோலம்னு சொல்லுவாள். அந்த கோலத்தில் சுவாமி அம்பாள் நமக்கு அருள் புரிஞ்சுட்டு இருக்கா. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 கோவில் தான். அம்பாள் தனியாக சுவாமிக்கு வலது பக்கத்தில் இருந்து அருள் பாலித்து தனி சன்னதியில் தனி பிரகாரத்தோடு இருக்கிற மாதிரி பக்கத்தில் இந்த சுற்று வட்டாரத்தில் அடுத்து கஞ்சனூரில் அப்படி பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு. அதே மாதிரி திருவிடை மருதூரில் அம்பாள் அந்த மாதிரி வலது பக்கத்தில் தனி சன்னதியில் இருப்பாள். மற்றபடி இந்த பகுதியில் வேற எங்கேயும் அந்த மாதிரி பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. இங்கே இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, பௌர்ணமிக்கு இங்கே சாயங்காலம் அபிஷேகம் நடக்குமா சுவாமிக்கு. திங்கக்கிழமைகளில் அவர் சொல்கிறது சந்திரன் சொல்லி வேண்டின்றது. ஆனால் இங்கே பௌர்ணமிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சாதம் அன்னம் நெய் போட்டு பிரசாதமாக நெய் சாதமாக கொடுப்பாளாம். அதை வாங்கி சாப்பிட்டாக்க ரோக நிவர்த்தி ஆகும் அப்படின்னு மாதம் பௌர்ணமிக்கு சாயங்காலத்தில் இங்கே அந்த பிரசாதம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு அப்புறமா கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே உச்சிஷ்ட கணபதி அவரோட தோஷம் நீங்கின ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. உச்சிஷ்ட கணபதிக்கு சிசுனால் வரக்கூடிய தோஷம் ஏற்பட்டுறதான். அந்த ஹத்தி தோஷம், சிசு அஸ்தி தோஷம் வந்தபடியாக அதை நீங்கிறதுக்காக வேண்டி அதாவது நீலாந்திராங்கிற ஒரு அரக்கியோடு ஏற்பட்ட ஒரு போரில் அவருக்கு அந்த தோஷம் ஏற்பட்டுறது. அதுக்கப்புறமா இந்த கோவிலில் தம்பதியராக நிறுத்தி மூலையில் அவர் அருள் பாலிச்சுருக்கார். அவர் இங்கே சுவாமியை வேண்டி நிறைய சக்திகள் எல்லாம் அவருக்கு கிடைச்சபடியாக தனக்கு கிடைச்ச சக்தியை வச்சுட்டு தன்னோட சாப நிவர்த்தி ஆனதுக்கப்புறமா தனக்கு கிடைச்ச சக்தியை வச்சுண்டு இந்த ஸ்தலத்தில் பில்லி, சூன்யம், ஏவல், மாந்திரீகம், ஆபிச்சாரம் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஈசனா இந்த பிள்ளையார் இங்கே தம்பதி சமேதரா அருள் பாலிச்சுருக்கார். இப்படி உச்சிஷ்ட கணபதியை தரிசனம் பார்க்க முடியாது, இந்த ஒரு கோவிலில் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அதுக்கப்புறமா இந்த ஸ்தலத்துக்கு பஞ்ச பாண்டவர்கள் வந்திருக்காளாம். இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்தபோது வனவாசத்துக்கு போகிற காலத்தில் இந்த பகுதியில் வந்திருந்தபோது அவர் அவாக்கிட்ட இருந்த அந்த அட்சய பாத்திரத்தை ஈசனுக்கு கொடுத்தாளாம். கொடுத்து ஈசனோட அனுகிரகத்தை பெற்றா அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, இந்த கோவிலுக்கு சந்திர தோஷம் சந்திர பரிகார ஸ்தலம்னு வர்றதுக்கு காரணம் என்ன
இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் சூரியனார் கோவில். சூரியனார் கோவில் பக்கத்தில் தான் திருமங்கலக்குடிங்கிற ஒரு ஊர் இருக்குது. பிராணநாதேஸ்வரர், மாங்கல்யம் தந்த மங்களாம்பிகை சமேத பிராணநாதேஸ்வரர் கோவில் திருமங்கலக்குடி. ஆடுதுறைக்கு போகிறவா எல்லாருமே முதல்ல திருமங்கலக்குடியில் பிராணநாதேஸ்வரியும் மாங்கல்யம் தந்த மங்களாம்பிகையும் வணங்கிட்டு தான் ஆடுதுறைக்கே போகணும் அப்படிங்கிறது வழிமுறை இருக்குது. அந்த காலவ முனிவருங்கிறவருக்கும் அவர் நவகிரகங்களுக்கு சொல்ல போனதுனால அவருக்கும் நவகிரகங்களுக்கும் க்ஷயரோகம்ங்கிற குஷ்டரோகம் ஏற்பட்டுறது. அவள் இந்த திருமங்கலக்குடியில் வேண்டின்றி எருக்க இலையில் தயிர் சாதம் சுட சுட போட்டு சாப்பிட்டா இன்றைக்கும் நமக்கு குஷ்டரோகிக்கு ரோகத்துக்கு எருக்கம் வெள்ளருக்கு இலையினுடைய பால், ஒரு துளி பால் விஷமாக இருந்தாலும் அது அருமருந்தாக இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானத்தில் சொல்லியிருக்கா. அதான் ஒரு 3800 வருஷத்துக்கு முன்னாடியே வெள்ளருக்கு இலையில் அந்த தொட தயிர் சாதம் போடும்போது அந்த எருக்க இலை பால் ஒரு துளி அதில் போய் அது அந்த குஷ்டரோகத்தை நீக்கிறது. அப்படி நீக்கி எல்லா நவகிரகங்களும் தனித்தனியாக இனிமேல் நாங்கள் எங்களோட செயல்பாடுகளை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஆடுதுறையில் தனித்தனி சந்நிதியில் இருந்து அருள் பாலிச்சுன்னு இருக்கா. அவள் அந்த சந்நிதி அங்கே இதில் போயிட்டாலும் அவளுக்கு ஒரு மனசு நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லாமல் இருக்கான். அதுக்காக வேண்டி அவள் கேட்டபோது இந்த ஸ்தலத்தில் வேண்டிண்டாக்க அவளுக்கு நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லி எல்லா நவகிரகங்களுமே இங்கே வேண்டிண்டு அதுக்கப்புறமா நமக்கு அருள் பாலிச்சுன்னு இருக்கா. அதனால் நவகிரகங்களே இங்கே வேண்டின்றபடியாக இங்கே நம்மளோட தேக ஆரோக்கியத்துக்கும் மன நிம்மதிக்கும் வணங்க வேண்டிய ஸ்தலம் இந்த திருமாந்துறை அப்படிங்கிற ஸ்தலம் அப்படின்னு. இப்போ இன்னும் ஒன்று என்னன்னாக்க, இந்த கோவிலில் சந்திர தீர்த்தம்னு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தேய்பிறைங்கும் போது அதாவது பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் தேய்பிறையில் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியோட அளவு குறைஞ்சுட்டே போகுமா. அதுவே வளர்பிறையில் தண்ணி வளர்ந்து நிறையா அதிகரிச்சுட்டே வருமா. இந்த ஸ்தலத்தில் வணங்கினாக்க துன்பம் பாவம் எல்லாம் நீங்கணும்னா வணங்க வேண்டிய ஸ்தலம் இந்த சிவனோட ஸ்தலம், இந்த சந்நிதி அப்படின்னு சொல்லப்பட்டது. சந்திரனுக்கு எதனால் சாபம் ஏற்பட்டதுன்னா, அவர் தட்சனோட மகள் 27 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் அந்த மகளில் ஒரே ஒருத்தி ரோகிணியை மட்டும் கூட அவர் காதலிக்கிறார். அப்போ பாக்கி 26 பேரும் சந்திரன் தன்னுடைய அழகுனாலேயும் தனக்கு அழகாக இருக்கேங்கிற பெருமைனாலேயும் கர்வத்தினாலேயும் தான் தங்களை மதிக்கலைன்னு சொல்லி தன்னோட தகப்பனார்கிட்டேயும் சொல்லி அவளும் பெண் சாபம் கொடுத்துறா. அதாவது மனைவிமார்கள் தம் புருஷன் தன்னை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாளாம். அதனால் சந்திரனோட தேஜஸ் குறைஞ்சுட்டே போகிறதாம். 15 நாளில் அவர் அப்படியே குறைஞ்சி போயிடுறாராம். அதுதான் நமக்கு அமாவாசையாக வருது. அந்த 15 நாள் குறைஞ்சுட்டு வர்றதுங்கும்போது தான் செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் கேட்டபோது இந்த ஸ்தலத்தில், அதாவது மரங்கள் நிறைஞ்ச காவிரி வடகரை ஸ்தலத்தில் போய் சுவாமி ஈசனை வழிபாடு பண்ணினா சிவன் ஒருத்தர் தான் உனக்கு வழி காட்ட முடியும்னு சொன்னோன்னே இங்கே இந்த ஆமரவன காட்டில் மாங்காட்டில் அவர் வேண்டிக்கிறாராம். வேண்டி 15 நாள் அவர் வேண்டினதுக்கு அப்புறமா வளர்பிறை வர ஆரம்பிக்கிறது. அப்போது அந்த வளர்பிறை வர ஆரம்பிக்கும்போது சுவாமி அவருக்கு அருள் பாலிக்கிறாராம். அப்போ அருள் பாலிக்கும்போது அவர் சொல்கிறாராம்,
இனிமே இந்த இடத்துல உனக்கு இனிமே இந்த இடத்துலேருந்து வளர்கிற சக்தியும் கிடைக்கும்னு சொல்லி அருள் கொடுக்குறாரு. இனிமேல் முழுசாக தேஞ்சி தான் போகிறதுன்ட்டு இல்லாமல் உனக்கு 15 நாள் வளர்வேன்னு. அப்படி அவர் இந்த காட்டில் தங்கி இருந்து இங்கே வேண்டிண்டு அவருக்கு தரிசனம் சுவாமி அம்பாளோடு சேர்த்து இவருக்கு கல்யாண கோலத்தில் காட்சி கொடுக்குறாராம். அப்படி நடந்த நாள் ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு. மகர சங்கராந்தின்னா தை மாதம் முதல் நாள். அதனால் அவருக்கு தை பிறந்து வழி கிடைச்சதுங்கிறபடியா இந்த ஊரை பற்றி சொல்லும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற ஊருக்கும் இதுக்கும் சம்பந்தம் அப்படின்னு. இதெல்லாம் நடந்தது 3800 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு. அப்போது இவருக்கு கிடைச்ச உடனே இவர் சுவாமிகிட்ட சொல்லியிருக்கார், எனக்கு அருள் பறிச்ச மாதிரியே இந்த ஸ்தலத்தில் யாரெல்லாம் வேண்டாளோ அவ திங்கக்கிழமை அன்னைக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி மிளகு சாதம், மிளகு அண்ணன் நெய்வேத்தியம் பண்ணினா அவளுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான தொல்லைகளும் நீங்கி மன நிம்மதியும் தேக ஆரோக்கியமும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அருள் புரியணும்னு சொல்லி கேட்டுண்டாராம். அதை சுவாமி அம்பாளோட கல்யாண கோலத்தில் காட்சிப்படுறார். அதோட உச்சிஷ்ட கணபதி தம்பதியராகவும் விஷ்ணுவும் காட்சி தந்து அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தபடியாக இந்த ஸ்தலத்தில் 11 திங்கக்கிழமை தேங்காய் பழம் அச்சு வெல்லம்லாம் வச்சு வேண்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அதோடு சேர்த்து இங்கே திங்கக்கிழமையில் சுவாமிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி மிளகு சாதம் நெய்வேத்தியம் பண்ணுறதுங்கிறது சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே உச்சிஷ்ட கணபதி தன்னோட மனைவியோடு இருக்கிறபடியாக இந்த ஸ்தலத்துக்கு கானாபத்திய கஷேத்திரம் அப்படின்னும் பேர் அப்படின்னு சொல்லப்படுறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவா, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவா, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவா எல்லாரும் வணங்க வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். அட்சயம், ஷயம்னாக்க குறைஞ்சு போகிறது, அட்சயம்னா வளர்றது. அதனால்தான் அட்சய திருதியை வளர்ச்சி இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு. அந்த அட்சய பாத்திரம் அதில் வளர்ந்துட்டே இருக்கும் சொல்கிறது. அந்த அட்சய இதுக்கு சந்திரனுக்கு வளர்ந்துண்டு போகிறதுக்கு அருள் புரிஞ்சபடியாக சுவாமிக்கு அட்சயநாதர் அப்படின்னு அம்பாள் யோகத்தை கொடுக்கக்கூடியவளா இங்கே 4 கரத்தோட நின்ன கோலத்தில் ரொம்ப அழகாக நமக்கு அருள் பாலிச்சின்னு இருக்கா. இந்த கிணறை பற்றி சொல்லும்போது இந்த கிணறு 20 அடி ஆழம் இருக்கக்கூடிய கிணறாம். அதுலேருந்து தான் பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே வைகாசி விசாகத்து போது 10 நாள் உற்சவம் நடக்கிறதா. அப்போ அந்த 7ஆம் நாள் திருவிழாவாக தான் இங்கே திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் அப்படின்னு. இந்த சுவாமிக்கு ஆம்ரவணேஸ்வரர், அதாவது மாங்காட்டில் இருந்தபடியாக ஆம்ரவணேஸ்வரர், மாந்துரைநாதர் அப்படின்லாம் பேர் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் அக்ஷய தீர்த்தம் சொல்லிட்டும் சந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் எல்லாத்துலேயும் இந்த கோவில் சிறப்பாக இருக்குது. இந்த கோவில் பிரகாரம் வந்தபோது பாக்கி பார்த்த சுவாமிகள் யாரெல்லாம் பார்த்தோன்னா ஹரதத்தரை பார்க்க முடிஞ்சது. 4 இந்த ஹரதத்தரை திருப்பதியில் பார்த்த ஞாபகம், அங்கே போர்டில் பேரை பார்த்தோன்னு அதே ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறமா 4 ஆதிசங்கரர் தனித்தனி சந்நிதியில் இருக்கா. அதுக்கப்புறமா நிறுத்தி மூலையில் தம்பதியராக நமக்கு உச்சிஷ்ட கணபதி அருள் புரிஞ்சின்னு இருக்கார். அப்புறம் வள்ளி தேவி யானையோடு சேர்ந்த முருகர், ஸ்ரீதேவி பூதேவியோடு சேர்ந்த மகாவிஷ்ணு, சுவாமியை பார்த்த மாதிரி சம்பந்தர், சூரியர், சந்திரன், பைரவர் இவா எல்லாரும் இருக்கா. அதை தவிர எப்பவும் இருக்கிற மாதிரி
பாக்கி கோஷ்டத்தில் இருக்கிற சுவாமிகள் எல்லாருமே இருந்து நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பாக இந்த சூரியனார் கோவிலுக்கோ இல்லை கஞ்சனூருக்கு போகிறவாளோ போய் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த கோவிலையும் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இது. போய் பார்த்து ஈசனோட அம்பாளோட அருளை பெறணும்னு சொல்லி வேண்டின்னு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.